நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வாரசந்தை வியாபாரிகளுக்கு பாதுகாப்பான இடங்களை ஒதுக்கி தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி வாரசந்தை செயல்படக்கூடிய இடத்தில் நகராட்சி சார்பாக கார் பார்க்கிங் வரப்போவதாக தெரிவித்தனர். நகராட்சி ஒதுக்கிய சந்தை போடக்கூடிய இடம் நெரிசல் மிகுந்த பகுதியாகவும் பாதுகாப்பு இல்லாத சற்றும் உயர்வு தாழ்வான பகுதிகளில் சந்தை இடம் ஒதுக்கி உள்ளதால் அப்பகுதியில் வியாபாரிகளுக்கு மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் கடுமையான நெருக்கடி ஏற்படும் வகையில் உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் இல்லாத சமதள பகுதியில் சந்தை போடுவதற்கான இடத்தை ஒதுக்கி தருமாறு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. கொடைக்கானல் வாரசந்தையிலிருந்து வரும், அதாவது வெத்தலைக்குண்டை, நிலக்கோட்டை, சீனமனூர் இதிலிருந்து வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கும். கீழே போகிற வியாபாரிகள் ஏற்பட்டு இருக்கும். வாரசந்தை எங்களுக்கு அவங்க இடம் மாற்றி தரதா சொல்லி பழைய இடத்துல இருந்து சொன்னாங்க. அந்த இடம் வந்து எங்களுக்கு தோதுதலாக கொடுத்துருக்காங்க. வண்டி லோடோட போச்சுன்னா பிரேக் நிற்காது, பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. எங்களுக்கு அந்த இடத்த மாற்றி தர சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே பிடி சாலைன்னு ஒரு ரோட்டில் வச்சிருந்தோம்னே, அதில் வந்து இப்போ நவீன கார் பார்க்கிங், நவீன வாரசந்தை வருதுன்னு சொல்கிறாங்க. இடத்த மாற்றி ஒரு 3 மாதம் 4 மாதம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க இடம் வந்து தோதுவில்லாத இடம். அதாவது ஒரு இறக்கமான ரோடாக இருக்குது. ரோடு வண்டி வந்து கீழே நிறைய ரோடு எடுத்து வர வண்டி வந்து இறக்கத்தில் பிரேக் நிற்காது. ஆனால் பொதுமக்கள் வியாபாரம் வாங்கிக்கும் திடீர்னு ஒரு வண்டி பிரேக் நிற்காட்டி அசம்பாதிகள் நிறைய நடக்குது. பொதுமக்கள் சுத்தமான பாதுகாப்பு இல்லை அந்த இடத்துல. அதனால தான் இடத்த மாற்றி கூட கேட்டுக்கிட்டோம். அதுக்காக எங்கே வந்திருக்கீங்க? அதனால நான் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன். இப்போ புதுசாக ஒரு இடத்துல சந்தை கொடுத்துருக்காங்களே, அதில் ஒயின் ஷாப்பு, கறிக்கடை எல்லாமே இருக்குது. அது ரொம்ப ஒரு இடம் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பான இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல வண்டி லோடு வந்து இறக்கணும்னா மேலேருந்து கீழே இருந்து மூட யாரும் சுமக்க முடியாது. லோடு வந்து மொத்தமாக மொத்தமாக ஏற்றிட்டு வருவாங்க. யாருக்கும் பிரித்து ஏற்றிட்டு வர மாட்டாங்க. ஏற்றி வரும்போது மேலேருந்து கீழேருந்து ஒவ்வொரு மூடை ஒவ்வொரு மக்கள் சுமந்து போக முடியாது. ஒவ்வொரு மூடை 60 கிலோ 70 கிலோ வரும். தூக்கி எத்தனை பேர் சுமந்து கீழே போயிடுவாங்க. ஒரு இடம் மேலே இருக்கும், ஒரு இடம் கீழே இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் மூடையை சுமந்து போக சாத்தியம் கூட இல்லை. மழை வந்துச்சுன்னா தண்ணி அதிகமான முறையில் கீழே இறங்கும். காய்கறி ரோட்டில் கொட்டிக்கும்போது தண்ணி கீழே எடுத்தோம்னா மேலே காய்கறி கொட்டினோம்னா கீழே வந்துடும். அந்த காய்கறி கரெக்டான முறையில் எங்களால் எடுத்து வச்சு உட்காரம் போட்டு வியாபாரம் பண்ணி காத்துக்கூடிய இல்லை. இப்போ தார்பாய் மழை வந்து தார்பாய் கம்பல்சரி கட்டியாக இருந்தாங்க. தார்பாய் கட்ட போகும்போது கட்டுறதுக்கு கடைகள் புது கடைகள் இருக்குது. பின்னாடி கடை இருக்குது, முன்னாடி கடை இருக்குது. தார்பாய் கட்ட முடியாது. அப்படியே தார்பாய் கட்டி கொண்டாலும் இடத்துல வந்து வியாபாரம் பார்க்கறது அதுகளும் இது இல்லை. ஒரு வியாபாரி போய் வியாபாரம் பார்த்தா பொதுமக்கள் நல்லபடியாக இருக்கணும். பொதுமக்கள் வந்து கரெக்டாக வாங்கினா தான் அங்கே வியாபாரம் வைக்க முடியும். இந்த வாரம் நாங்கள் சந்தையை புறக்கணிச்சு இங்கே இருக்க வியாபாரிகள் தான் அங்கே பூரா வியாபாரிகள் விலைவாசி கூட விட்டுருக்காங்க. பொதுமக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிருக்காங்க. பொதுமக்கள் யாருமே தக்காளி, வெங்காயம், மல்லிகை கடையில் எல்லாமே போகும். பொதுமக்கள் யாருமே காய்கறி வாங்கலை. பூராமே அங்கேருந்து எங்களை சொல்கிறாங்க, நீங்கள் வர வேணாங்க, வியாபாரம் காய்கறியை வாங்கலை. விலைவாசி 5 ரூபா போட்டு 100 ரூபாய்க்கு வித்துருச்சு. அப்படிதான் நாங்கள் இருக்கிற வியாபாரி வித்துட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டமாகிறாங்க. பொதுமக்கள் சந்தைக்கு போகிறது அங்கே வெளியூர்லேருந்து வர மக்கள் எல்லாமே 5 ரூபா பொருள் 10 ரூபா பொருள் வாங்க தான் வராங்க. பூரா பாமர மக்கள் தொழிலுக்கு போகிறாங்க. டெய்லி 200 ரூபா 300 சமைச்சு போகிறாங்க. அவங்க ஒரு சந்தைக்கு வந்தால் ஒரு 500 ரூபாய் இவனை கை ஃபுல்லாக வாங்கிடலாம், ஒரு வாரம் சம்பாதிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் வாங்க போகிறது யாருமே வாங்க முடியல. 2 பொருள் வாங்கினாலும் 500 சரியாக போச்சு. 500 ரூபா கொண்டு தான் பை நிறைஞ்சிரும். இன்னைக்கு 2 பொருள் வாங்கினாலும் 500 சரியாக போச்சு. என் பேர்